வாழ்க வளமுடன். இயற்கையின் நியதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கு என்ன? மாட்டுப் பொங்கல். அந்த பசுமாட்டுக்கும் காளை மாட்டுக்கும் இன்று ஒரு நாளாவது நன்றி சொல்லுங்கள். ஏன்னா டெய்லி காஃபி குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க, பால் கோவா சாப்பிட்றீங்க, பால் சம்மந்தப்பட்ட ஸ்வீட் சாப்பிட்றீங்க. அந்த ஜீவராசிக்கு என்றைக்காவது நன்றி சொல்லியிருப்போமா? சொன்னதில்லையே. அட்லீஸ்ட் இன்று ஒரு நாளாவது அந்த ஜீவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். அதுவும் இன்று சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நல்லது மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு எல்லாம் கும்பிடுவாங்க. அதுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அது எப்படி சந்தோஷம் தெரியும்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? அது சொல்ல தான் தெரியல. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் டெய்லி மாட்டுக்கு ஒன்று வைப்பேன், ஏதாவது ஒன்று வச்சுட்டுருப்பேன். அது என்ன பண்ணுவேன், கரெக்டாக நான் போகிறதுக்குள்ளே அது வெளியே நிற்கும். கேட்டு வெளியே தான் நிற்கும், உள்ளுக்குள்ளே வராது. வெளியே நிற்க நான் வைக்கிற வரைக்கும். அப்போ அதுக்கு எப்படி உணர்வு அது வருது, கரெக்டாக கேட்குது. அது மாதிரி இப்போ அக்கா எல்லோரும் நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாடு வருதா, அதுக்கு முன்னாடி அவங்களால முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பச்சரிசி வெல்லம். சரிப்பா, இன்றைக்கி நான் இப்போ தான் சேனல் பார்த்தேன், எனக்கு இப்போ எப்போ வைக்கிறது, வெள்ளிக்கிழமை வைங்க. சப்போஸ் கோயிலுக்கு போகிறீங்கள, கோயிலில் வழியில் எங்கன்னா மாடு இருக்குமா இல்லையா, ஒரு கவரில் எடுத்துன்னு போங்க. எடுத்துன்னு போய் யூஸ் அண்ட் தட்டு எடுத்துங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு விருந்து வைக்கிற மாதிரி வச்சா எவ்வளோ இதுவாக இருக்கும். ஒரு யூஸ் அண்ட் தட்டு எடுத்துக்கின்னு அதில் பச்சரிசி வெல்லம் வச்சு வைங்க. மாடு சாப்பிடுதா இல்லையா பாருங்கள். எப்படி கோயிலுக்கு போகிறதுக்குள்ள வழியில் எங்காவது இருக்கும், கோயிலில் இருக்கும், கிருஷ்ணர் கோயிலில் இருக்கும். அது மாதிரி மாடெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் மாடு இருக்கும். நீங்கள் போகிற வழியில் எதை பார்க்குறீங்களோ, எந்த மாடு பார்க்குறீங்களோ அந்த மாட்டுக்கு வைங்க. அது காளை மாடுன்னு பார்க்காதீங்க, பசு மாடுன்னு பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. உங்களோட எண்ணம் எது? அந்த ஜீவனுக்கு நைவேத்தியம் வைக்க வேண்டும். அது நினைத்து நீங்கள் இன்னும் தை பிறந்துச்சுல, இப்பொழுது செய்யுங்க. அதன் விளைவு என்னன்னு பாருங்கள். உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகலையா, நல்ல மாப்பிள்ளையாக அமைவான். பையனுக்கு வேலை கிடைக்கணுமா, நல்ல போஸ்டிங் கிடைக்கும். இதெல்லாம் அது இயற்கையாக அது கொடுக்கும். அதுதான் இயற்கை. அதையும் படித்து நம்மளையும் படித்து அதனோட உழைப்பை வாங்குறதுக்கும் அதனோட ரத்தத்துலேருந்து வர பாலையும் நம்ம சாப்பிட இயற்கை நம்மளுக்கு கொடுத்துக்குது இல்லை. கொடுத்தும் நம்ம நன்றியை மறந்துடுறோம். அந்த நன்றி மறந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிக்கு பால் லேட்டாக வராது, கரெக்டாக நிற்கும். நீங்கள் செஞ்சு பாருங்களா. ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும்போது அதனோட விலை நீங்களாக பார்க்கணும். ஓ, எனக்கு இது கரெக்டாக தான் நடக்குது அப்படின்றது. ஏன்னா எல்லாருக்கும் நடக்குது. நீங்கள் கவனிப்பு இல்லை, புரிதல் இல்லை, யாரும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த முன்னோர்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்ம கேட்கல. நம்மளாம் முன்னாடி தனியாக கொடுத்தோம், அது இதுன்னு வந்துட்டு அதை பற்றி தெரியாதுல்ல. அதனால இன்னிலேருந்து அது மாதிரி பாருங்கள். வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை கோயில் போகிறீங்களா, எந்த கோயில் போனாலும் மாடு இருக்கும். அங்கே நீங்கள் உங்களால் முடிந்த கவரில் எடுத்துகிட்டு போங்க. அதனால ஒரு கொஞ்சம் வெல்லம், ஒரு அழகு அரிசி எடுத்துன்னு போக மாட்டிங்களா, அதை வச்சு அங்கே மாட்டுக்கு நெய்வேத்தியம் வையுங்க. கவரில் தான் எடுத்துன்னு போக சொல்கிறேன். வைக்கும்போது யூஸ் அண்ட் த்ரோ தட்டில் வச்சு கொடுங்க, அழகாக சாப்பிடும். அதுதாங்க நம்மளை அதை பார்த்து ஒரு சந்தோஷப்படுவோம் மாட்டு பொங்கலுக்கு. அதேமாதிரி கிராமத்துலலாம் மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி, பசு மாடாக இருந்தால் அலங்காரம் பண்ணி இது வீட்டில் வச்சுப்பாங்க. காளை மாடாக இருந்தால் வண்டியில் பூட்டி பசங்கள்லாம் அந்த காலத்தில் முன்னாடிலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பசங்க இது எல்லாம் இருப்பாங்க. அது எவ்வளோ பசங்க கற்றுருக்கணும், அது ஓடுறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா. அதெல்லாம் ரசிப்பு தன்மைங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மாட்டை தயவு செய்து அதுக்கு நன்றி சொல்லுங்கள். காளை மாட்டுக்கு சொல்லுங்கள். இப்போ ஜல்லிக்கட்டு வந்துச்சு இல்லை, அதுக்கு எவ்வளோ போராடினாங்க, எவ்வளோ உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அதனோட எண்ணம் அந்த பசுமாட்டுக்கு பதிஞ்சு அந்த ஜல்லிக்கட்டு ஆரம்பம் ஆகிவிட்டது. அதனால் அந்த மாடும் நல்லா இருக்கணும்ல. அதனால் எல்லா ஜீவராசிக்கும், மாட்டுக்கு, ஆட்டுக்கு, பறவைக்கு, எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்லும் நாள் இன்று நாள். வாழ்க வளமுடன்.